Hello my dear family. இன்னைக்கு ஸ்னிப்பெட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு idiom நம்ம பார்க்க போறோம். ஒரு new idiom. Spick and span அப்படினு சொல்லுவோம். இதோட மீனிங் என்ன? இதை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்மளோட லெசன். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Neat and clean அப்படினு சொல்லுவோம் இல்லையா? I always want my house neat and clean அப்படினா நான் என்னோட வீடு எப்பவுமே சுத்தமா இருக்கணும்னு நான் விரும்புவேன் அப்படினு சொல்றது. இந்த neat and cleanக்கு பதிலா நம்ம வேற என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படினா neat and tidy கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் அந்தந்த இடத்துல அப்படி க்ளீனா நீட்டா இருக்கிறதுக்கு neat and tidy யூஸ் பண்ணுவோம். So instead of that you can also use spick and span அப்படின்ற இந்த இடியமும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். For example, she loves to keep her house spick and span. ஒரு இடத்துல கூட தூசி எதுவும் இல்லாம நீட்டா சுத்தமா இருக்கிறது. She always wants to keep her house spick and span அப்படினு சொல்லலாம். Okay? Let's see some more example sentences using spick and span. My boss always likes everything spick and span in the office அப்படினு சொல்லலாம். இதோட மீனிங் வந்து என்னோட பாஸ் வந்து எப்பவுமே ஆஃபீஸில் எல்லாமே நீட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார் விரும்புவார் அப்படின்றத இந்த சென்டென்ஸோட மீனிங். மை பாஸ் ஆல்வேஸ் லைக்ஸ் எவ்ரி திங் ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் இன் தி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். தி அப்பார்ட்மெண்ட் வாஸ் ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் வென் ஐ வென்ட் தேர். நாங்கள் போனப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா நீட்டாக க்ளீனாக இருந்தது அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தி அப்பார்ட்மெண்ட் வாஸ் ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீட் அண்ட் க்ளீன் அப்படின்றதுக்கு பதிலாக நீட் அண்ட் டைடி சொல்லலாம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ கேன் யூஸ் ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் அப்படின்ற இடியமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ யார்கிட்டையாவது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் வந்து நம்ம சொல்கிறத கவனிக்கல அப்படின்னா நம்ம கோவப்பட்டு உன்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன், நான் என்ன சுவர்கிட்டையா பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இது லிட்ரலாக அதை அப்படியே நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் டாக்கிங் டு யூ ஒன்லி, ஆம் ஐ டாக்கிங் டு த பிரிக் வால் அப்படின்னு கேட்கலாம். பிரிக் வால் அப்படின்னு கேட்கலாம். ஆம் ஐ டாக்கிங் டு த பிரிக் வால். நான் ஓன்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன், நான் என்ன சுவர்கிட்டையா பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஆர் இட் ஃபீல்ஸ் லைக் ஐ எம் டாக்கிங் டு த பிரிக் வால், டிட் யூ ஹியர் மீ அப்படின்னு சொல்கிறது. நான் சொல்கிறத கேட்டையா, காதில் விழுந்ததா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டிட் யூ ஹியர் வாட் ஐ ஜஸ்ட் செட், டிட் யூ ஹியர் வாட் ஐ ஜஸ்ட் செட், இட் ஃபீல்ஸ் லைக் ஐ எம் டாக்கிங் டு த பிரிக் வால் அப்படின்னு சொல்கிறது. நான் என்ன சொன்னேன்னு காதில் விழுந்ததா, நான் ஏதோ சுவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ that's it with the lesson today. இன்னைக்கு நம்ம ஸ்னிப்பெட்டில் பார்த்த இந்த ரெண்டு ஃப்ரேசஸும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். Thank you so much for clicking this video. I will meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mother. See you. Bye-bye.